இத பார்க்க போறதா நாமல பார்க்க போறதா இந்த நாமல் ராஜபக்ச ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெண்டு ரெண்டு ஆர்ப்பாட்டம் சந்திக்காத ஒரு ரோட்ல அப்படி சந்திச்சிருமோன்னு தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சந்திச்சுன்னு சொன்னா ஜெயந்தா அந்த முடிஞ்சு சோழி முடிஞ்ச சந்திச்சா அப்ப ராணாகலா தான் ரோட்ல 5000 ரூபாய் காசுக்கு ஒரு சாப்பாடு பார்சலுக்கு ஒரு காபி விடுங்கல அதான் 5000 ரூபாய் நீங்க சொல்ற எமௌண்ட் நல்லா இருக்குது. அந்த எமௌண்ட் நாளைய நாள்ல மட்டக்களப்புல வந்து அம்பிட்டிய சுவாமி பாரார் நாளைக்கு அவர் ராஜபக்ச பீடம் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறிய செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. வணக்கம் டேல்சா. நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கொண்டிருக்காங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. நேற்று கேட்டாங்க கிட்ட டேல்சா நேற்றுக்குள்ள கொழும்புக்கு வெளியில நின்றார் அல்லது கொழும்புக்கு உள்ளே நின்றார் அல்லது வீதியில் என்ன மாதிரி நாட்டுக்குள்ள நடக்குதுன்னு 21ஆம் தேதியை பற்றி எல்லாரும் பலத்தை எதிர்பார்ப்போட இருக்காங்க. 21ஆம் தேதி என்ன நடக்கும்னு கேட்கிறாங்க. நாட்டுக்குள்ள என்னதான் நடக்குது டேல்சா? இப்ப நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாட்டுக்கு வெளியிலேயும் தர்றாங்க, நாட்டுக்குள்ளுக்குள்ளேயும் தர்றாங்க. என்னதான் நடக்குது? நீங்க ஜனாதிபதி செயலகத்துக்கு போயிருந்தீங்க, ஜனாதிபதியை சந்திச்சீங்களான்னு கேட்டாங்க. டெல்சான் சந்திச்சாராண்டு டெல்சா பலரை சந்திச்சிருந்தீங்க. என்னதான் நாட்டுக்குள்ள நடக்குது, எப்படித்தான் நாடு போக போகுது, 21ஆம் தேதி கூட எப்படி நாடு இருக்க போகுது எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டே கேள்வி இதுதான். அது ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ இந்த நாமல் ராஜபக்ச கேம்பெயின் இப்போ இத்தனை நாளா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு 21 காரணங்களை ரெடி பண்ணிக்கிட்டு 22வது காரணமா உத்தரத்திலையும் 22வது காரணமே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படியாச்சு அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான காரணம் கிடைச்சிருச்சு. 21ஆம் தேதி நுகேகொடையில மக்கள் ஏன் ஒன்று கூட வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அப்படிங்கிற விஷயத்துக்கு புத்தர சிலை திருவோணமலை புத்தர சிலை விவகாரம் இப்போ அது ஜாயின் ஆகிடுச்சு. அதனால இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாளைக்கு எல்லாம் அங்க இருந்து பஸ்ஸுகள்ல கொழும்பு நோக்கி வர போறாங்க. அப்ப நுகேகொடையில நாளைக்கு எஸ்என்பிபியோட பவர் என்னதான் எலெக்ஷன்ல நாங்க தோல்வி அடைஞ்சாலும் நாளைக்கு எங்களோட பலத்தை பார்ப்பீங்க அப்படின்னு நாமல் ராஜபக்ச ரெடியா இருக்கு. ஆனா நாமல் ராஜபக்ச கடைசியில தேர்தலையும் நிக்கல, நேஷனலிஸ்ட் தான் உள்ளுக்கே வந்தாரு. எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது, சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச பெரும் பிரச்சனை. சட்டத்தரணி தான் ஏன் உங்களுக்கு என்ன எழுதி சிரிக்கிறீங்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய அமைப்பாளர், ஒரு சட்டசபை வீரர், ரக்பி வீரர், நீங்க ஏன் அவரை சிரிக்கிறீங்க? சட்டத்தரணி